بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக சூனியம் குறித்த நிலைப்பாட்டில் நாம மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நாம மக்கள் மத்தியில விளக்கி வருகின்றோம். அதாவது இந்த சூனியம் இருக்கின்றது, சூனியத்தின் மூலமாக பிற மக்களை அவர்களுடைய கைகாலை முடக்கலாம், அவர்களுக்கு கிறுக்கு பிடிக்க வைக்கலாம், அவங்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எந்த வழியா? இந்த சூனியத்தின் வாயிலாக இங்க உட்கார்ந்து கொண்டு சில மந்திரங்களை சொல்லி சில வேலைகளை செய்வதன் மூலமாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவருடைய கைகாலை முடக்கலாம் என்று யார் நம்புகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை செய்து வருகின்றார். அது அப்பட்டமான ஷிர்க் என்று நாம பிரச்சாரம் செய்து வருகின்றோம். இந்த வாதத்திற்கு பதில் சொல்ல வக்கில்லாதவர்கள், இந்த வாதங்களுக்கு பதிலளிக்க இயலாதவர்கள், திராணி இல்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அதற்கு பதில் சொல்ல முடியாம அதுல சில குறுக்கு கேள்விகளை, எதிர்கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கின்றோம். அதாவது இதுதான் சரியான நிலைப்பாடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிர்க் வைத்ததாக சொல்லப்படக்கூடியது மார்க்கத்தில் இல்லாதது, அவ்வாறு வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற நிலைப்பாடுல நாம் உறுதியாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரையே இந்த போன்று சூனியத்தை வைத்து அவங்களுக்கு 6 மாதங்கள் என்ன நடந்துச்சுன்றதே தெரியாத அளவிற்கு பாதிப்புக்குள்ளானார்கள். அவங்களுக்கே என்ன எந்த மனைவிடத்துல போயிட்டு வந்தோன்னு தெரியாத அளவுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சூனியத்தால அந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளானார்கள் யாரு நம்புறாங்களோ அப்படி நம்புபவர்களுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? சூனியம் வைத்த ஒரு நபரையே பின்பற்றுகின்றீர்கள் என்று யாரு சொல்றானோ அநியாயக்காரன் தான் சொல்லுவான். அப்படி சொல்றாங்க அநியாயக்காரன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்ததாக எவன் சொல்றானோ அவன் அநியாயக்காரன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த அநியாயக்காரன் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி சூனியம் இந்த நாளும் இன்றளவும் வைக்கலாம், அப்படி வச்சு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிகிரை நம்பக்கூடிய கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதை நாம அப்பட்டமான ஷிர்க் மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றோமா? நம்மளுடைய பிரச்சாரத்திற்கு பதிலளிக்க திராணி இல்லாத இந்த கூட்டம் என்ன பண்ணுது? சில குறுக்கு கேள்விகளை கேட்கின்றார்கள். என்ன கேள்வி? நம்ம என்ன சொன்னோம்? இது சிறுக்கு நம்ம சொல்லிட்டோமா? சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க? இருக்கு அப்படின்னு நம்புறது சிறுக்கு அப்படின்னா புகாரி இமாமு முஸ்ரிகா, முஸ்லிம் இமாம் இருக்காரு அவர் முஸ்ரிகா? அப்ப இதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்புனாங்களே, அதை நம்பி அந்த ஹதீஸ்கள் எல்லாம் பதிவு பண்ணாங்களே, அந்த ஹதீஸ்களை அறிவிச்சாங்களே, அவங்க எல்லாம் முஸ்ரிக் ஆயிட்டாங்களா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் நிரந்தர நரகமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேள்விகளை கேட்கின்றார்கள். அப்ப நான் சவுதி அரேபியால தொழில் நடத்தக்கூடிய இமாம் இருக்காரு அவர் முஸ்ரிகா? அவர் பின்னாடி நீங்க இன்னும் தொழ மாட்டீங்களா? ஏன்னா முஸ்லிக் பின்னாடி நம்ம இன்னும் தொழக்கூடாது, நம்ம ஃபத்வா கொடுக்கிறோமா இல்லையா? அப்படின்னா இவங்க பின்னாடி தொழ மாட்டீங்களா? இப்படி குறுக்கு கேள்வியை கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி கேள்வி கேட்கும் பொழுது நாம் அதற்கு என்ன விளக்கம் கொடுத்தோம் என்றால், சிறுக்கு என்பதுல இது 2 விதமா பிரிக்கணும். சூனியம்ன்றத அதை 2 விதமா, சூனியத்தை நம்புறதிலேயே 2 நிலையாக பிரிக்க வேண்டும். அதாவது ஒரு தவறு சூனியம் இருக்குன்னு நம்பிக்கொண்டிருக்கிறார், அவர் மேலோட்டமா அதை நம்புறாரு, அவருக்கு இதை இணை வைத்தல் என்று விளக்கப்படவில்லை, விளங்காமல் அதை மேலோட்டமா போன போக்கில் நம்பிக்கொண்டு போகின்றார். அப்படிப்பட்டவர் நம்ம முஷ்ரிக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அதே நேரத்தில் ஒருத்தவர் இதை நம்புறாரு, அல்லாஹ் மாதிரியே எல்லா வல்லமையும் சூனியக்காரனுக்கு செய்ய முடியும், சூனியத்தால அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்புறாரு. அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறவர்கிட்ட போய் இப்படி இது ஷிர்க்குன்னு நம்ம அப்பட்டமான ஷிர்க்குன்னு விளக்குறோம். விளக்கிய பிறகும் இல்ல நான் அப்படித்தான் நம்புவேன், அல்லாஹ்க்கு இருக்கிற மாதிரி ஆற்றல் இருக்கு, நான் அப்படி நம்புறேன் அப்படின்னு அவர் சொல்வாரே. ஆனால்
அவர் முஷ்ரிக்கு அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும் நம்ம சொல்றோம். அதுக்கு நம்ம உதாரணமாக ஒரு ஹதீஸையும் நாம சொன்னோம். என்ன ஹதீஸ்? நசாயில வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு யூத பாதிரியார் வருகின்றார். அந்த யூத பாதிரியார் வந்து சொல்றாரு, இன்னக்கும் துனத்திதூன் வ இன்னக்கும் துஷ்ரிகூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க அந்த யூத பாதிரியார். அப்படி சொன்னதை கேட்டவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நாங்க இணை வைக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு, தக்கூலூன மாஷா அல்லாஹு வஷஅத, நீங்கள் உங்கள சொல்றீங்க அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாடினீர்கள் என்று சொல்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே தூதரை உங்களை வைக்கிறாங்க. அப்ப இது இணை வைப்பா இல்லையா? வல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி நீங்க வந்து சொல்கின்றீர்கள். அப்ப அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் பண்றது ஷிர்கா இல்லையா என்று சொல்லி அந்த யூத பாதிரியார் சொல்கின்றார். ஹதீஸ்ல எப்படி வருது? அம்ஹல, இந்த செய்தியை கேள்விப்பட்டவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அமைதியாயிட்டாங்க. அமைதியாயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு அறிவிப்புல எப்படி வருது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்றாங்க, இனிமே இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறாங்க, வல் கஅபான்னு சொல்லாதீங்க, ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் சும்ம ஷிஅத, அல்லாஹ் நாடினான் பின்னர் நீங்கள் நாடினீர்கள் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம வந்து இதை சொல்லி நம்ம என்ன சொல்றோம்? இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த தோழர்களும் ஒரு வாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற நிலையில இது இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. இது தெரியல. இத வந்து ஒரு யூத பாதிரியார் வந்து சுட்டி காட்டுகிறார். இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கின்றீர்கள் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டினோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்துகின்றார்கள். அப்படின்னா அப்ப வந்து இந்த ஷிர்கிலே நுட்பமான விஷயம் என்று ஒன்று அடங்கி இருக்கிறது. இது வந்து அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த தோழர்களுக்கும் இந்த நுட்பமான விஷயத்தை அவர்கள் கவனிக்க தவறி இருக்கின்றார்கள். அது அல்லாஹ் அந்த யூத பாதிரியார் மூலமா அல்லாஹ் அதை சரி செய்கின்றான். அதை யூத பாதிரியார் சுட்டி காட்டினவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சரி செய்து கொண்டார்கள் அப்படின்ற ஹதீஸை சொல்லி, இதே மாதிரிதான் சூனியம் என்பத, சூனியம் இருக்கு நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி மேலோட்டமா ஒருவர் நம்புவாரையானால் அவரை வந்து குத்தம் சொல்ல முடியாது. அவரிடத்துல இந்த வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு, இந்த மாதிரி நீங்க சூனியத்தை நம்புறீங்களே, இது அல்லாஹ்வுடைய வல்லமையா இல்லையா? அல்லாஹ் தானே இந்த மாதிரியாக இங்க உட்கார்ந்துகிட்டு எங்கே இருக்கிற ஆளு நரம்பு பிடிச்சி இருக்கிற வேலையை யார் செய்ய முடியும்? எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் இங்க உட்கார்ந்துகிட்டு நான் நினைச்ச ஆள் மேல நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரி ஆதிக்கம் செலுத்த முடியும்னு ஒருத்தன் நம்புனானா அது அல்லாஹ்வுடைய வல்லமையை கையில் எடுக்கிறதாச்சே. இப்படி நீங்க நம்புனீங்கன்னா இப்படி சூனியம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அந்த மாதிரியான வேலையில வந்து வீழ்த்த முடியும். அதுல வீழ்ந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பாதிப்புக்குள்ளானாங்க. எந்த மனைவிட்ட போனோன்னு கூட தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படி நீங்க நம்புனீங்கன்னா அது சிறுக்குலங்க. இது எப்படி நம்பலாம் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி நம்ம விளக்குறோம். இப்படி நாம விளக்கிய பிறகும் இல்ல அப்படி நான் நம்புறேன் அப்படின்னு ஒருவர் சொல்வாரேயானால் அவர் மனமுரண்டுல சொல்றாரு, விதண்டாவாதத்துல சொல்றாரு, அதனால அவர் இணை கற்பித்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் அவருக்கு சுட்டி காட்டப்படல. இது சுட்டி காட்டப்படாத நிலையில மேம்போக்கா ஒருவர் நம்பிக்கொண்டிருக்கிறாரே, ஆனால் அவர் முஸ்லிக் ஆக மாட்டாரு அப்படின்னு இந்த ஹதீஸை வச்சு நம்ம சொல்றோம், விளக்கம் சொன்னோம். இப்ப இந்த சிகிரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆஹா நல்ல பாயிண்டால இருக்கு, இவங்க இந்த ஹதீஸை நம்ம நம்பணும்னா, இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்வோமே ஆனால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதே, இதை வந்து நம்ம ஏத்துக்கிற மாதிரில ஆகுது, அப்ப உங்களுடைய வாதம் சரியாவுல தெரியுது அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா ஐடியா பண்ணி அதுல இருந்து பல கேள்விகளை, பல வந்து உப்புக்கு சப்பு இல்லாத
மனமுரண்டான விதண்டாவாதமான பல கேள்விகளை கேட்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸ் ஹதீஸே கிடையாது அப்படின்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறத பாக்குறோம். இது ஹதீஸே இல்ல, இது இது அறிவிக்கக்கூடியது ஒரு குத்தைலா பின் சைஃபின்றவர் வர்றாங்க, ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி சஹாபியே கிடையாது என்று சொல்லி அந்த ஹதீஸையே அந்த சிகிரு கூட்டம் மறுக்கக்கூடியதை பாக்குறோம். சரி, ஓகே, இந்த குத்தைலா என்ற பெண்மணி சஹாபியா இல்லையா, அவங்க சஹாபி என்பதற்குண்டான ஆதாரம் என்ன அப்படின்றதுக்குண்டான அடுக்கடுக்கான சான்றுகளை எல்லாம் நம்ம அடுத்து நிறுவ இருக்கின்றோம். அவங்களுடைய முகத்திரையை கிழிப்போம், அவங்க சஹாபிய பெண்மணி தான் என்பதற்குண்டான அடுக்கடுக்கான சான்றுகளை நம்ம அள்ளி போடுவோம். இவங்க இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்காக எப்படிப்பட்ட மனமுரண்டான வேலைகளை செய்து எப்படிப்பட்ட இருட்டடிப்போடு எல்லாம் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதற்குண்டான அடுக்கடுக்கான சான்றுகளை நம்ம சொல்ல இருக்கின்றோம். சரி, இப்போ ஒரு வாதத்திற்கு, சரி குத்தைலா என்ற பெண்மணி சஹாபிய பெண்மணி கிடையாது, சரி ஓகே அப்படின்னு வச்சுக்கிறோம், நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். வைத்துக்கொண்டு இப்ப நீங்க மறுக்கிறீங்களே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிகிரு கூட்டத்திட்ட கேட்டா அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், இது குத்தைலா பின் சைஃபின்ற பெண்மணி வழியா வரக்கூடிய செய்தி எல்லாம் பலவீனம், அவங்க மஜூல் ஹாலு, அவங்க அறியப்படாத ஒரு ஆளு, அதனால அவங்களுடைய அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது, அது ஹதீஸே கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லல என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னா, குதைபா என்ற அந்த சஹாபி வழியா அறிவிக்கப்படக்கூடிய செய்திகள் ஆதாரபூர்வமான செய்தி, அதுல வரக்கூடிய ராவிகள் வரிசை சரியாக இருக்கின்றது, அவர் சொன்ன செய்தியை நாம ஏற்றுக்கொள்ளலாம், அந்த செய்தியில என்ன வருதுன்னு பாருங்க என்று சொல்லி நம்ம ஒரு பெரிய பாயிண்ட் கண்டுபிடிச்ச மாதிரி இந்த சிகிரு கூட்டம் சில செய்திகளை சொல்லுகின்றது. என்ன செய்தி சொல்றாங்க, குதைபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அது ஆதாரபூர்வமான செய்தியா, சரி ஓகே, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, குதைபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் வேதக்காரர்களை கனவுல காண்றாங்க. அவங்க வேதக்காரர்கள் முஸ்லிம்களிடத்துல சில செய்தியை சொல்கின்றார்கள். என்ன சொல்றாங்க, முஸ்லிம்கள் முதல்ல வேதக்காரர்கிட்ட சொல்றாங்க, கிறிஸ்தவர்களும் வருகின்றார்கள் யூதர்களும் வருகின்றார்கள், ரெண்டு விதமாக வருகின்றது. முதல்ல யூதர்கள் முஸ்லிம்களிடத்துல வர்றாங்க. அப்ப முஸ்லிம்கள் யூதரிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்க உசைர் இருக்கிறாரே, அந்த உசைர் நபியை நீங்கள் வணங்காமல் இருந்தால் நீங்க சிறந்தவங்க என்று முஸ்லிம்கள் வேதக்கார யூதர்களை பார்த்து சொல்கின்றார்கள். அதுக்கு அந்த வேதக்கார யூதர்கள் என்ன சொல்றாங்க, மாஷா அல்லாஹு வசா முஹம்மது, இப்படி நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா, நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க தான் சிறந்த சமுதாயம், நீங்க இதை மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் தான் நல்ல சமுதாயம் என்று சொல்லி என்ன ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்றால், மாஷா அல்லாஹு வஷா முஹம்மது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நாடுனது நீங்க சொல்றீங்கல்ல, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறீங்கல்ல, நீங்கள் இணை கற்பிக்க தானே செய்றீங்க என்ற தோரணையில இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அந்த யூத கூட்டம் சொல்கின்றது. அதே மாதிரி அடுத்து கிறிஸ்தவர்கள் வருகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் வரும்பொழுது அந்த கிறிஸ்தவர்களிடத்துல முஸ்லிம்கள் சொல்றாங்க, ஈசாவை வணங்காமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களிடத்துல முஸ்லிம்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லாமல் இருப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்தால் நீங்க சிறந்த சமுதாயம். என்ன வார்த்தை, மாஷா அல்லாஹு ஷா முஹம்மது, அல்லாஹ்வும் முகமது நாடுனது நீங்க சொல்றீங்கல்ல, இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தா நீங்க சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்படி சொன்னவனையும் இந்த கனவு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லப்படுகின்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க சொல்றத நான் வெறுக்கின்றேன், இப்படி நீங்க சொல்லாதீங்க, எப்படி நீங்க சொல்லணும், மாஷா அல்லாஹு சும்ம ஷா முஹம்மது, அல்லாஹ் நாடினா பிறகு முகமது ஆகிய நான் நாடினேன் என்று நீங்க சொல்லுங்க, இப்படி சொல்றதுதான் எனக்கு விருப்பமானது, இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்வும் முகமது நாடினாங்கன்னு சொல்றதை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்திய குதைபா அவர்கள் வழியாக அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி. இந்த ஹதீஸை நம்ம ஏத்துக்கலாமே ஒழிய
குத்தையிலா அறிவிக்கக்கூடிய செய்தியை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சிகிரு கூட்டம் வாதத்தை வைக்கின்றது. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மாஷா அல்லாஹு ஷா முகமதுன்னு வருதே, இதுவும் அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. காரணம் என்ன? ஈசாவை வணங்காதீர்கள், உசைரை நீங்கள் வணங்காமல் இருந்தால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று முஸ்லிம்கள் யூதர்களிடத்திலேயும் கிறிஸ்தவரிடத்திலேயும் சொல்கின்றார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் செய்யக்கூடிய இணை வைப்பான காரியத்தை யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நோக்கி முஸ்லிம்கள் சொல்கின்றார்கள். அப்படி முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு பதிலடியாகத்தான் அந்த யூத கிறிஸ்தவ கூட்டம் என்ன சொல்லுது? மாஷா அல்லாஹு ஷா முகமது நீங்க சொல்றீங்கல்ல, நாங்க மட்டுமா இணை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீங்களும் தானே இணை வைக்கிறீங்க. அப்ப நீங்க இதை சொல்லாம இருந்தா எங்களை எப்படி நீங்க ஈசா வணங்காம இருந்தா நாங்க சிறந்த கூட்டம்னு சொல்றீங்களோ, எப்படி நாங்க உசைர வணங்காம இருந்தா நாங்க சிறந்த கூட்டம் நீங்க சொல்றீங்களோ, அந்த மாதிரி நீங்களும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. மாஷா அல்லாஹ் ஷா முகமதுன்னு சொல்றீங்களே, அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே முகமது வைக்கிறீங்களே, இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற செயலா தானே இருக்கு, உங்கள்ட்ட இருக்க என்று சொல்லி அவங்க செய்யக்கூடிய சிறுக்குக்கு பதிலாக சிறுக்க சுட்டி காட்டினோனையும் உங்களிடத்திலையும் தானே இது இருக்கு, நீங்களும் தானே அதை செஞ்சு கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் சுட்டி காட்டினார்கள் என்று அந்த செய்தியில வருதுங்க. இந்த செய்தியை போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லாம இருந்தா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சம்பந்தப்படல, நபிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த கனவுக்கான அங்கீகாரத்தை பெற்று விட்டார்கள் சஹாபாக்கள். இந்த கனவு கொண்டு போய் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மாஷா அல்லாஹ் ஷா முகமதுன்னு நீங்கள் சொல்வதை நான் வெறுக்கின்றேன் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வைத்த வாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு அவங்க சுட்டி காட்டுறது கரெக்ட் தான், நீங்க எப்படி ஈசாவையும் நீங்க எப்படி உசைரையும் வணங்குறத நீங்க குத்தம் சொன்னீங்கல்ல, அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, அதுக்கு பதிலடியா அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கரெக்ட் தான், அவங்க அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு என்னை வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்லி எப்படி சொல்லணும்? மாஷா அல்லாஹு சும்ம ஷா முஹம்மது, அல்லாஹ் நாடினா அதற்கு பின்னர் நான் நாடினேன் என்று சொல்றதுதான் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கின்றார்கள். இதை இந்த சிறு கூட்டம் சொல்லிட்டு சொல்லுது. அதுல பாத்தீங்களா, அதுல யூதன் வந்தான்னு வருது, இதுல யூதன் வந்தான்னு வரல. அதே மாதிரி பாத்தீங்களா, அதுல வல் காபா என்று சொல்லி காபாவின் மீது சத்தியமாகன்றது குத்தைலாவுடைய அறிவிப்புல வருது. ஆனா இங்க பாருங்க, வல் காபா வரல, யூதன் வரல. அப்ப இந்த விஷயம் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி இந்த மாஷா அல்லாஹ் ஷா முகமதுன்னு சொல்லக்கூடிய செய்தி இருக்கா இல்லையா, அது ஒரு செய்தி மட்டும்தான் வருது. இதை மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம், அது ரெண்டையும் நம்ம மறுக்கிறோமாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தான, எந்த அளவுக்கு ஒரு விவரங்கட்டத்தனமான ஒரு வாதம் இது. கொஞ்சம் இவர்கள் யோசித்தார்களா, இவர் உண்மையிலேயே சுய சிந்தனையோட தான் இதை பேசுகின்றார்களா இன்னும் நமக்கு சந்தேகம் எழும்புகின்றது. காரணம் என்ன? அந்த யூத பாதிரியார் வந்தாரே, குத்தைலா பின் ஷைஃபி அறிவிக்கக்கூடிய செய்தி, அதுல யூத பாதிரியார் 2 ஷிர்க் சம்பந்தமா சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்லி காட்டுறாரு? இன்னக்கும் துனத்திதூன் இன்னக்கும் துஷ்ரிகூன், நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நிகரா நீங்க ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமான்னு சொல்றதுக்கு பதில கஅபாவின் மீது சத்தியமான்னு சொல்லி ஒரு ஷிர்க் வைக்கிறீங்க. அது ஒண்ணு. அதுக்கடுத்து என்ன? மாஷா அல்லாஹு வஷிஅத, அல்லாஹ் நாடினா அல்லாஹ்வும் உங்களுடைய தூதரும் நாடினார்கள், நீங்களும் நாடினீர்கள் சொல்றீங்க, 2 ஷிர்க் செய்றீங்களாக்கும் என்று சொல்லி அந்த யூத பாதிரியார் குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு ஆச்சரியப்பட்டு அமைதியாக இருந்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு இனிமே இப்படி சொல்லாதீங்க, வல் காபான்னு சொல்லாதீங்க, வர் ரப்பில் காபான்னு சொல்லுங்க. அதே மாதிரி மாஷா அல்லாஹு சும்ம ஷிஅத, அல்லாஹ் நாடுனா பிறகு நீங்க நாடுனீங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லி அந்த 2 ஷிர்கையும் நீங்க இனிமே பண்ண வேணாம், இனிமே இந்த மாதிரி மாத்தி சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்னு அந்த ஹதீஸ்ல வருதுங்க. இதுல அந்த யூத பாதிரியார் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? 2 ஷிர்க் செய்றீங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த சிகிரு கூட்டம் இருக்குல்ல, இந்த சிகிரை ஏத்துக்கொண்டு ஷிர்க் வைக்கக்கூடிய இந்த சிகிரு கூட்டம் என்ன பண்ணுது?
இந்த ரெண்டு விஷயத்துல ஒன்ன மட்டும் கழிச்சிருவாங்களாம். உதைபாவுடைய அறிவிப்புல ஒரு ஷிர்க் மட்டும்தான் சொல்லப்படுதான். ஒன்னு மட்டும்தான் நம்ம ஏத்துக்கிறோம், ரெண்டையும் ஏத்துக்கிற கூடாது. எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு நபர் வருகின்றார், அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க 2 பேரை கொலை பண்ணிருக்கீங்க, அப்துல்லான்றவரையும் கொலை பண்ணிருக்கீங்க, அப்துல் ரஹ்மான் அப்படின்றவரையும் கொலை பண்ணிருக்கீங்க, இந்த 2 கொலையும் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு? ஆஹா, 2 கொலை பண்ணிருக்கோமா, அப்ப 2 கொலை பண்ணதுக்கு பிரயாச்சித்தம் தேடுவோம் என்று சொல்லி செய்த 2 கொலையையும் ஏற்றுக்கொள்கின்றார். இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. இது ஒரு செய்தி. இவர் என்ன, இன்னொரு செய்தியில் என்ன வருது? அப்துல் ரஹ்மான கொலை பண்ணாருன்னு வரலையில, அப்துல்லாவை கொலை பண்ணதா மட்டும்தானே வருது. அப்படின்னும் பொழுது பாத்தீங்களா, அவங்க அந்த ஹதீஸ்ல அந்த செய்தியில 2 கொலைன்னு சொல்லப்பட்டிருக்கு, இங்க வந்து 1 கொலைன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் பொழுது இந்த 1 கொலை பண்ண செய்தியை மட்டும்தான் நாங்க ஏத்துக்கிறோமாக்கும், அந்த 2 கொலை பண்ணதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப இந்த மூளை கெட்டவர் என்ன சொல்கின்றார்கள்? 2 ஷிர்க், 2 கொலை பண்ணாரா இல்லையா, அதுதானே முக்கிய மேட்ரு, அதுதானே குற்றச்சாட்டு. என்ன, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் சில செயல்களை செஞ்சிருக்கிறாங்க, சில பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார்கள், சில வாசகங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வாசகமாக இருந்தது. அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான பாரதூரமான ஒரு செயலாக, இணை வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்தது. அதை நுணுக்கமான முறையில சுட்டி காட்டும் பொழுது, அந்த நுணுக்கமான விஷயத்தை கவனிக்கும் பொழுது, இது பாரதூரமான ஒரு ஷிர்க்கு, பாரதூரமான ஒரு இணை வைப்பு என்பது அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அப்படி சுட்டி காட்டப்பட்டவனையும், அல்ல இந்த மாதிரியா நம்ம சொல்லி இருக்கிறோம், இனிமே இந்த மாதிரி நீங்கள் சொல்லாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ன்றதான் நுணுக்கமான முறையில சுட்டி காட்டப்படும் பொழுது அது தவறு என்பது நமக்கு விளங்குதுன்னு நம்ம சொல்றோம். அது இந்த வாதத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த ஹதீஸை வைக்கிறோம். அப்ப அறிவுள்ள கூட்டம், மூளையுள்ள கூட்டம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த வாதத்தையெல்லாம் மறுத்திருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. இப்படி நுணுக்கமான முறையில் எல்லாம் சுட்டி காட்டப்பட்ட பிறகு ஷிர்க்ல இருந்து மீண்டதால எந்த செய்தியும் கிடையாது. உதைபா அறிவிக்கிறதும் இருக்கட்டும், உதைபா விட்டா உதைபாவே சஹாபியே இல்லைன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. குதைலாவை தள்ள மாதிரி குதைபாவையும் தள்ள கூட வாய்ப்பு இருக்கின்றது, சொன்னாலும் சொல்வார்கள். அப்படின்னு பொழுது குதைபா சஹாபி இல்ல அப்படி சொல்லிட்டு போங்க. மறுக்கிறதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? அடிப்படையை மறுக்கணுமா இல்லையா? நம்ம வைத்த வாதம் நிலைநிறுத்தப்படுகின்றதா இல்லையா? நம்ம வைத்த வாதம் என்ன? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலையை சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள், இந்த வாசகத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதை அந்த யூத பாதிரியார் சுட்டி காட்டினார். சுட்டி காட்டிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்தினாங்க. அப்ப தெரியாம இது போன்ற வாசகங்களை மொழிந்து கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து தெரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம வாதமா வச்சோம். இந்த வாதத்தை மறுக்க பூந்தவங்க என்ன சொல்றாங்க? மறுக்கிறதா தான் மொத்தமால மறுக்கணும், இல்ல இந்த ஹதீஸ் கூடாது, 2 ஷிர்க் வச்சதா சொன்னது தப்பு, 1 ஷிர்க் வச்சதா சொன்னது கரெக்ட், அதை மட்டும் நம்ம ஏத்துக்குருவோம். அப்படி ஏத்துக்கிட்டாலும் நாங்க வைத்த வாதம் நிலைநிறுத்தப்படுதா இல்லையா? நாங்க சொன்ன குற்றச்சாட்டு சரியா வந்துருச்சே, அதைத்தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? இப்படி ஒரு கனவு காணப்படுது, கனவு கண்டதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து சஹாபாக்கள் சொல்றாங்க. யூத கூட்டமும் கிறிஸ்தவ கூட்டமும் சஹாபாக்கள் இடத்திலிருந்து சொல்லுது. சொல்லும் பொழுது இந்த மாதிரி நீங்களும் தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி, மாஷா அல்லாஹு வஸா முஹம்மது, அல்லாஹ்வும் அவருடைய முகமது நாடினார்கள் என்று நீங்க சொல்றது ஷிர்க் தானே என்று சொல்லி இந்த சஹாபாக்கள் மத்தியில இருந்த அந்த ஷிர்கான ஒரு விஷயம் எடுத்து காட்டப்படுது. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய் சொல்றாங்க. இந்த மாதிரி யூதர்கள் சொன்னதாம் கிறிஸ்தவர்கள் சொன்னதாம் நாங்கள் கனவு கொண்டோம் அப்படின்னோனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, இப்படி சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்களா? அல்லது இப்படி நீங்கள் சொல்வதை நான் வெறுக்கின்றேன், நீங்க அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? அப்பனா இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கையிலிருந்து என்ன விளங்குது? அப்ப சஹாபாக்களிடத்துல அந்த ஒரு வாசகம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிந்திருந்தது. அப்படி தெரிந்திருந்த காரணத்தினாலதான் அப்படி சொன்னீங்களா, நீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன இப்படி யூதனு கிறிஸ்தவனு குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு போச்சா நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? அப்படி கேட்காம அந்த ஏற்றுக்கொண்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்தார்கள் என்றதை பார்க்கிறோமே. இப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன விளங்குது? நமக்கு அந்த சிகிரு கூட்டமே பாயிண்ட் எடுத்து கொடுக்குது. ஹுதைபாவுடைய செய்தியை நாங்க ஏற்றுக்கொண்டோம். ஹுதைபாவுடைய செய்தியில நுட்பமான ஷிர்க் இருக்கு. அதை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து சுட்டி காட்டினார்கள், கனவுல வந்து சொன்னார்கள். அப்படி சொன்னதை நாங்க ஏற்றுக்கொண்டோம். என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வழிமொழிகின்றார்கள். எதையும் வழிமொழிகின்றார்கள்? ஈசாவையும் அது போன்று உசைரையும் வணங்குற நீங்க வணங்காம இருந்தா நல்ல கூட்டம்னு சொன்ன மாதிரி, இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் முகமது ஆக்காம இருந்தா நீங்க நல்ல கூட்டம்னு சொல்லி அந்த யூத கிறிஸ்தவர்கள் கனவுல வந்து வைத்த வாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுதா இல்லையா? அப்ப இதுல இருந்து வந்து நம்ம சொன்ன அந்த ஒரு வாதம் நிலைநிறுத்தப்படுகின்றது. நமக்கு இந்த சிகிரு கூட்டமே பாயிண்ட் எடுத்து கொடுக்குது அப்படின்றத இந்த ஹுதைபாவினுடைய அகமது நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள அறிவிப்பின் வாயிலாக நாம விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதே ஹுதைபா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஒரு செய்தி, அது இதுல இடம்பெறுகின்றது. அபுதாவுது அகமதுல அறிவிக்கக்கூடிய செய்தி. அந்த செய்தியை பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டையா சொல்றாங்க, நீங்கள் மாஷா அல்லாஹு வ ஸா ஃபுலான் அப்படின்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வும் தூதரும் தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லாதீங்க. நீங்க சொல்றதா இருந்தா மாஷா அல்லாஹு சும்ம ஸா ஃபுலான் அப்படின்னு நீங்க சொல்லுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி அபுதாவுது அகமது ஆகிய நூல்கள்ல ஹுதைபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இதுலயும் அதுதான் என்ன, இதுல வந்து மேல உள்ள வர்ணனைகள் கூடுதலான உள்ள வர்ணனைகள்லாம் வரல. மொட்டையா என்ன வருது? அல்லாஹ்வும் அவருடைய தூதர் தான் இப்படி சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் தூதரை வச்சிடாதீங்க. வைக்காம என்ன சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படின்னு சொல்லுங்க. இதுலயும் நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் வருதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இணையா அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்க கூடாதுன்றதான மேட்ரு. அதை விளங்காம சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்களே, மாஷா அல்லாஹ் வ ஸா ஃபுலான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல. அப்படி சொன்னதை கேட்டதுனாலதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க, சும்ம ஸா ஃபுலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த ஹதீஸ்லயும் நாம வைக்கக்கூடிய வாதம் நிலைநிறுத்தப்படுகின்றது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த சிகிரு கூட்டம் எடுத்து காட்டுது. அதுல எப்படி வருது? ஒரு மனிதர் மாஷா அல்லாஹு வ ஷிஅத அப்படின்னு சொன்னாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் நோக்கி கேள்வி கேட்டாங்களாம். அகமதுல வரக்கூடிய செய்தி என்ன செய்தி? என்ன அல்லாஹ்வையும் என்னை நீ சமமாக்குறியா? இதுதானே ஷிர்க்கு. இது இப்படி இதுதானே நம்ம ஷிர்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து மாஷா அல்லாஹு வ ஷிஅத என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கிறதா ஆகுதுன்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப அப்படி சொல்லிக் கொண்டிருந்திருக்கின்றார்களே, அப்படி சொல்லிக் கொண்டிருந்ததை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? அல்லாஹ்வை என்னை நீ சமமாக்குறியா? இப்படி நீ சொல்லாத, மாறா நீ எப்படி சொல்லு, மாஷா அல்லாஹு வஹத, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் நாடுதான் அப்படி நீ சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாயிலா அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சிறு கூட்டம் நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குது. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சொல்றத அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குவதாக சொல்லி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கண்டித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். காரணம் என்ன? இது ஷிர்க்கு. இந்த ஷிர்க்கை நாங்க ஏத்துக்கிறோம். அந்த யூதர் வந்து சொன்ன ஷிர்க்கை மட்டும் தான் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அந்த யூத பாதிரியார் வந்து வல்காபான் இன்னொரு ஷிர்க்கு சொன்னார்ல, ஒரு கொலை 2 கொலை பண்ணது கூடாது, அதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். ஒரு கொலை பண்ணதா மட்டும் சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்குருவோம் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியையும் இவர்கள் வந்து நமக்கு கூடுதல் ஆதாரமா எடுத்து தருகின்றார்கள். இதிலேயே நம்மளுடைய வாதம் நிலைநாட்டப்படுகின்றது. அடிப்படை வாதம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் சில வாசகத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வாசகமானது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வாசகமாக இருக்கின்றது. அதை யார் மூலமாகவோ சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிச்சு, இப்படி அல்லாஹ்வுக்கு இணையா என்னை கொண்டு போய் ஆக்கிறாதீங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருத்தினாங்க. இது அந்த குதைலா பின்த் ஸைஃபியினுடைய ஹதீஸ் வருதே, அந்த ஹதீஸை ஏத்துக்கிறாம இருக்கிறது ரெண்டாவது, அதை விளக்க போறோம். அது தள்ளிடுங்க, நீங்க சொன்ன மாதிரி சரி வேணாம் விட்டுருங்க. ஹுதைபாவுடைய அறிவிப்புல இருந்து இப்னு அப்பாஸ் அவர்களுடைய அறிவிப்புல இருந்து என்ன தெரியுது? நம்ம வைத்த வாதம் நிலைநாட்டப்படுதா இல்லையா?
அப்ப இதை நாம இந்த இடத்துல இவர்கள் எப்படிப்பட்ட இரட்டை வேடதாரிகளாக இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட ஒரு மனமுரண்டாக இதை மறுக்கின்றார்கள் என்பதற்கு இந்த செய்தியை நாம் ஆதாரமாக சொல்லிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சோழர்களை, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாடியது, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாடினார்கள் என்று சொன்ன செய்தி ஒரு பாரதூரமான விஷயம் இல்லையா? அது ரொம்ப சர்வ சாதாரணமா உள்ள விஷயமா? அது எல்லாரும் இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வே குர்ஆன்ல அந்த மாதிரி ஒரு வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டுறாருங்க. என்ன செய்தி? அல்லாஹ் அவனுடைய தூதரும் கொடுத்தாங்க, அதனால ஒரு பணக்காரன் ஆனாரு அப்படின்ற மாதிரியாக வரக்கூடிய அல்லாஹ் அவனுடைய தூதரும் சொல்லி சேர்ந்து வருமா இல்லையா? அந்த மாதிரியான செய்திகளை எடுத்துக்கிட்டு இது ரெண்டும் ஒண்ணுதான், இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அல்லாஹ்வை இணைச்சு அல்லாஹ்வுடைய தூதரை இணைச்சு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இது ஒரு பாரதூரமான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி சில வசனங்களை அள்ளி போடுறாரு. இது என்னன்னா, இது இவரா தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. பதுவில் பாரியில அம்புட்டும் இருக்கு, வரிசையா இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் போட்டு இது ரெண்டையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அதே பதுவில் பாரியிலேயே அதுக்கு கீழே இது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நாடியது என்று வர்றது ஒரு பாரதூரமான விஷயம். ஏன்னா ஒரு இது நம்ம உலகத்திலே நம்ம சொல்லுவோமா இல்லையா? இவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்ததுனாலதான் நான் கடை வச்சேன், இவர் பணம் கொடுத்ததுனாலதான் நான் கடன் அடைச்சேன், இவர்னாலதான் நான் செல்வந்தனானே, இவருடைய கம்பெனில வேலை பார்க்கறதுனாலதான் எனக்கு செல்வம் கிடைச்சிச்சு, இப்படி சொல்றது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. இது சர்வசாதாரணமா எல்லாம் பயன்படுத்துற மேட்ரு. ஆனால் இவர் நாடுனதுனாலதான் நான் பணக்காரனானு சொல்ல முடியுமா? இவர் நாடுனதுனாலதான் எனக்கு நோய் போச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த டாக்டர் எனக்கு ஊசி போட்டாரு அதனாலதான் எனக்கு நோய் போச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்ல. இந்த டாக்டர் நாடியதாலதான், இந்த டாக்டரும் அல்லாஹ்வும் நாடினார்கள் அதனாலதான் எனக்கு நோய் போச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த டாக்டரும் இவரும் நாடியதுனாலதான் எனக்கு நோய் சரியானதுன்னு சொன்னா பாரதூரமான விஷயமாச்சு. அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க. அல்லாஹ்வும் இன்னாரும் நாடியதுனாலதான் நான் பணக்காரனானேன் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வுக்கு இணையாகிறதா இல்லையாங்க? அப்ப என்னன்னா எந்த அளவுக்கு மூளை மலங்கி போயிருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் மனிதனுக்கு கொடுக்கிறதும் உலக நடைமுறையில பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் ரெண்டும் ஒண்ணா? அப்ப அல்லாஹ் நாடுவது என்பது வேற, அது அது தனி டாபிக், அது அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது. இது உலகத்துல எல்லாரும் கொடுக்கிறது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் நாடினாங்கன்னு சொல்லி வருதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கக்கூடிய பச்சையான ஷிர்க்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது முதல்ல இந்த நாடுனதுன்னா என்ன, நாடுறதுன்னா இதனுடைய விளக்கத்தை முதல்ல விளங்கிக்கிறனுங்க நம்ம. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி இவர் நாடினார், இவரும் அல்லாஹ்வும் நாடினார்கள் என்றால் அது இல்முல் கைபுல உள்ளது, மறைவான விஷயம். அல்லாஹ் நாம ஒரு வேலையை செய்ய போறோம், அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நாடிடுவான். அல்லாஹ் நாடினாலே தவிர நீங்க நாடுறது கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப என்னன்னா அல்லாஹ் முதல்ல நாடிடுறான், அல்லாஹ் இன்னதான் நடக்கணும்னு முடிவெடுத்துறான். அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வச்சா அப்ப அல்லாஹ்வோட சேர்த்து அவர் நாடினாரு அப்படின்னு ஆகுதா இல்லையாங்க? அப்ப இதுதான் அப்பட்டமான ஷிர்க்கு. அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் நாடின மாதிரி முன்னாடியே நாடிட்டாங்க. அல்லாஹ் முன்னாடி எல்லா விஷயத்தையும் விளங்கி வச்சிருக்கிற மாதிரி இவங்க விளங்கி வைத்திருக்கிறார்கள். இவங்க நாடியதுனால தான் அல்லாஹ் நாடின மாதிரி நடக்கிற மாதிரி இவங்க நாடினதுனாலதான் நடந்துச்சுன்றதும் இந்த உலகத்துல நீங்க இப்ப ஒருத்தர் நமக்கு ஒரு உதவி செய்யறாருன்னு வைங்க, ஒரு பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு, இவர் பணம் கொடுத்ததுனால தான் பணக்காரன் செஞ்சு முடிஞ்சாச்சு. நம்ம பணக்காரனானதுக்கு உண்டான எப்படி பணக்காரனோ இவர் பணத்தை கொடுத்தாரு கண்கூடா பாக்குறோம், இவர்னாலதான் நோய் குணமாச்சுன்னு சொல்றோம். ஒரு டாக்டர் ஊசி எடுத்து ஊசி குத்திருப்பாரு, ஊசி குத்துனதுனால காய்ச்ச போயிருக்கும், அதனால எனக்கு நோய் போச்சுன்னு சொல்றோம். இதுவும் நாடுறதும் ஒன்னா? இதுவும் நாடுறதும் எப்படி ஒன்னாகும்? நாடுவது என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையில உள்ளது. அல்லாஹ் மாதிரி நம்ம முன்னாடியே நாட முடியுமா? கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம். அது சரி பண்றது கண்ணால பாப்பாரு, கண்ணால நம்ம தெரியுது, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். நாடுறது எப்படி தெரியும்? இவர் நாடுன அல்லாஹ் நாடின மாதிரி இவர் நாடினதுனாலதான் இது நடந்துச்சுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரை வைக்கிறதா இல்லையா? இவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்தை கூட எந்த அளவிற்கு ஒரு சர்வ சாதாரணமா, இதெல்லாம் சர்வசாதாரணமா உள்ள ஒரு விஷயங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது இந்த நாடக்கூடிய விஷயம் என்பது இருக்கா இல்லையா? அந்த நாடக்கூடிய விஷயத்துல என்ன வருதுன்னா, நான் பணக்காரன் ஆகணுமா இல்லையா என்பதை
இவர் முன்கூட்டியே முடிவெடுக்கிறார். எப்படி முடிவெடுக்கிறார்? அல்லாஹ் முடிவெடுக்கிற மாதிரி முடிவெடுக்கின்றார் என்று ஆவது. இந்த மசியத்துன்னு சொல்லி அதை தனியாவே விலக்கி இருக்கின்றார்கள். நாடுவது என்பது அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் இந்த மனிதனுக்கு கொடுக்கிறதாவதா இல்லையா, நான் பணக்காரன் ஆவனா இல்லையா, எனக்கு நோய் போகணுமா இல்லையா என்பதை முன்கூட்டியே முடிவெடுத்து எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்க போகுதுன்றத இவர் முன்னாடியே தீர்மானிக்கிறாரு. அப்படி தீர்மானிக்கிறது அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் அவருக்கு கொடுக்கிறதா இல்லையாங்க? அப்ப இதுதான் அப்பட்டமான ஷிர்க்கு, இதுதான் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அவரை வைக்கிறது. அப்ப இந்த ஒரு நுணுக்கமான விஷயம் கூட விளங்காமல் இவர்கள் அதை நிலைநாட்டக்கூடிய, அதை சரி காணக்கூடியதை பார்க்கிறோம். இதை இவர்களுக்கு பதிலாக நாம சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப இதுல இந்த குதைலா பின்த் சைஃபி இருக்காங்களே, அவங்க வழியா அறிவிக்கக்கூடிய அகமதுல இருக்கக்கூடிய நசாயில இருக்கக்கூடிய அந்த ஆதாரபூர்வமான யூத பாதிரியார் சொன்னாரு என்று சொன்ன செய்தி பலகீனமான செய்தின்னு இவங்க சொல்றாங்கல்ல, அந்த வாதத்துக்குள்ள நம்ம இன்னும் போகலங்க. அதை போகாம நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், சரி அது சஹாபி இல்லன்னு வச்சுக்கிருவோம், அந்த ஹதீஸை தள்ளிடுவோம். அப்ப நீங்க என்ன ஹதீஸை சொல்ல வர்றீங்க, எந்தெந்த ஹதீஸ்லாம் இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்ல அடிப்படையில இந்த குதைபாவுடைய செய்தியையும் இப்னு அப்பாஸுடைய செய்தியையும் எடுத்துக்கொண்டு நாம பேசுறோம். இதுல என்ன நாம இப்ப விளக்கி இருக்கிறோம் உங்களுக்கு, அந்த குதைலாவுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நாம நிராகரித்தாலும் அதை நம்ம நிறுவ போறோம். அடுத்து அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை தள்ளிவிட்டாலும் இவங்க ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கள் இருக்கின்றதே, குதைபாவுடைய செய்தியா இருக்கட்டும், இப்னு அப்பாஸுடைய செய்தியா இருக்கட்டும், அது தொடர்பாக வரக்கூடிய செய்தியாக இருக்கட்டும், அனைத்திலையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை, ஒரு வாசகத்தை சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இனிமே அந்த மாதிரி சொல்லாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை போட்டார்கள். அப்ப நம்ம சொன்ன வாதம் நிலைநாட்டப்பட்டுருச்சு, அவங்களே அதை ஒப்புக்கொண்டார்கள். எப்படி? இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு ஷிர்கான வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதை பிறர் சுட்டி காட்டிய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டித்து அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க என்று அந்த ஷிர்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்ற சம்பவம் உண்மையாகிவிட்டது. நாம வைத்த வாதம் இதன் மூலமா நிலைநாட்டப்பட்டுருச்சு. இப்ப இந்த குதைலா அவங்க சஹாபிய பெண்மணி தானா, அவங்க இவங்க சொல்ற மாதிரி யாரென்றே அறியப்படாதவரா, அந்த ஹதீஸ் தள்ளப்படணுமா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படணுமா அப்படின்ற அந்த வாதத்துக்குள்ள நம்ம இப்ப போவோம். குதைலா என்ற பெண்மணி அவங்க நபித்தோழியரே கிடையாது, அதனால அது ஹதீஸே கிடையாது, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி இந்த சிறுக்கு கூட்டம் மறுக்குது. இந்த ஹதீஸானது லைஃப்ன்றதுக்கு என்ன ஆதாரம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபிய பெண்மணி ஒரு பெண்மணி தான் அறிவிக்கிறாங்க. குதைலா பின்த் சைஃபி என்ற ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க, சஹாபிய பெண்மணி. அவங்களிடத்துல இருந்து அப்துல்லா இப்னு யசார் என்ற தாபியை அறிவிக்கிறாருங்க. இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த குதைலான்னு ஒரு பெண்மணி வர்றாங்கல்ல, அவங்க சஹாபியே கிடையாது, அவங்க யார் என்ற மஜூல் ஹால், அவர் யார் என்று அறியப்படாதவர் என்று சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை சொல்லி இது ஹதீஸே இல்ல என்று மறுக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை இது சஹாபியா இல்லையான்றத சஹாபிய பெண்மணியா இல்லையான்றத நாம உங்களுக்கு விளக்குறோம். அப்படி விளக்குறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் இருக்கே, இந்த சிகிரு கூட்டம், இந்த சிகிரு இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கூட்டம் இருக்கே, அந்த இணை வைக்கிற கூட்டம் என்ன செய்யுதுன்னா, அவங்களுடைய இரட்டை நிலை, நயவஞ்சக நிலையை முதல்ல நாம் இந்த இடத்துல விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜக்காத்துடைய விஷயத்துல ஜக்காத்து ஒரு பொருளுக்கு, கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்ற நிலைப்பாடை நாம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு பண்ணி சொன்னோமா இல்லையா? அப்படி நாம சொல்லும் பொழுது கொடுத்த பொருளுக்கே திருப்பி கொடுக்கணும் என்பதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டினாங்க. அந்த ஹதீஸ்ல அப்துல்லா பின் முஆவியா காலிரி என்பவர் சஹாபி என்று சொல்லி அந்த ஹதீஸை சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, அப்துல்லா பின் முஆவியா இருக்காரு, நீங்க சொல்றீங்களே சஹாபின்னு, இவர் சஹாபிதான் என்பதற்கு என்ன ஆதாரம்? சஹாபிதான்றதுக்கு நூல்கள்ல சஹாபின்னு எழுதினா மட்டும் போதாது, சஹாபின்னா அதற்குரிய இலக்கணம் என்ன என்பதை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த இலக்கண அடிப்படையில இவர் சஹாபியா என்று நீங்க சொல்லுங்க என்று சொல்லி நாம சில கேள்விகளை கேட்டோம். நபித்தோழர்கள்ன்றதுக்கு உண்டான இலக்கணம் என்ன?
அவர் பரவலா நபித்தோழர் என்று அறியப்பட்டிருக்கணும், அல்லது அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து இதை கேட்டேன், என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்று அவர் அந்த ஸ்பாட்ல இருந்தார் என்றதற்கு உண்டான வாசகத்தோடு அவர் அறிவிக்கணும். அப்படி இல்லையா, அவர் நபித்தோழர் தான் என்பதை சக நபித்தோழர் அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கிட்ட இருந்து கேட்கிறாரா இல்லையா தாபி, அவர் இவர் நபித்தோழர் தான் என்று அறிவிக்க வேண்டும். இந்த உசூல்ல எதுலையுமே கட்டுப்படாம ஒரு நூல்ல வெறுமனே இவர் சஹாபின்னு எழுதி வச்சிருக்கிறதுனால மட்டுமே ஒருவர் சஹாபி ஆயிட மாட்டாரு. அப்துல்லா பின் முஆவியா காலிரின்னு சொல்றீங்களே, அவர் சஹாபின்றதுக்கு என்ன ஆதாரம்? அந்த மாதிரி நான் கேட்டேன்னு சொல்றாரா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சொன்னாங்கன்னு சொல்றாரா, அல்லது அவரிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய தாபி இவர் சஹாபின்னு சொல்லி இருக்கிறாரா, அல்லது அவர் பரவல அறியப்பட்டிருக்காரா சஹாபின்னு சொல்லி பரவல அறியப்பட்டிருக்காரா என்றெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா, அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல நூல்கள்ல எழுதியிருக்கு அப்ப ஒரு சஹாபி தான் அப்படின்னு சொன்ன சிறு கூட்டம் இப்ப என்ன சொல்லுது, இந்த குத்தைலா பின்த் சைஃபி இருக்காங்களே அவங்க சஹாபி இல்லையா, சஹாபிய பெண்மணி கிடையாதான். காரணம் என்னவா, அது சம்பந்தமா எக்கச்சக்கமான நூல்கள்ல இவங்க சஹாபிய பெண்மணி, அவங்க முஹாஜிர் என்று முஹாஜிர்ல மூத்தவங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நூல்கள்ல இருக்கு ஆதாரங்கள். ஆனா இந்த கூட்டம் சிகிரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப இந்த ஹதீஸை மறுத்தாகணுமே, இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டா அப்ப நுணுக்கமான முறையில சிறுக்கு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்காம ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை ஒரு யூத பாதிரியார் சுட்டி காட்டினாரு. சுட்டி காட்டினதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கரெக்ஷன் பண்ணாங்கன்றத சொன்னா அவங்களுடைய வாதத்துக்கு வலு இல்லாமல் போயிரும்ன்றதுனால என்ன பண்றாங்கன்னா, உட்கார்ந்து ஐடியா பண்ணி இந்த குத்தைலாவை நம்ம சஹாபில இருந்து நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சிகிரு கூட்டம் முடிவு பண்ணி இந்த குத்தைலா பின் சைஃபின்ற பெண்மணி சஹாபி கிடையாது என்று சொல்லி இவங்களா ஒரு தீர்மானத்தை போட்டு சஹாபிய பெண்மணியை சஹாபாக்களுடைய கூட்டத்திலிருந்து நீக்கக்கூடியதை பாக்குறோம். இவங்க சொல்ற வாதத்தில் இவங்க உண்மையாளர்களா, இவர்கள் எத்தகைய நயவஞ்சக நிலை எடுக்கின்றார்கள், எத்தகைய இரட்டை நிலை எடுக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா? அப்துல்லா பின் முஆவியாவுக்கு வெறுமனே நூல்ல எழுதி வச்சிருந்தது ஆதாரம் கிடையாது, ஆனா அவர் சஹாபியா, அவரை சஹாபாவா நாங்க ஏத்துக்குருவோம். காரணம் என்ன, ஜகாத்துடைய விஷயத்துல நாங்க அப்படிதான் ஏத்துக்குருவோம். இந்த விஷயத்துல உங்களுக்கு நாங்க மறுக்கணுமா இல்லையா, நீங்க சொல்ல நாங்க ஏற்க மாட்டோம்ல. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், சஹாபிய பெண்மணி சஹாபி இல்லைன்னு ஆக்குவோம் என்று சொல்லி இவங்க என்ன சொல்ல வருகின்றார்கள், அதற்கு சில காரணங்களை சொல்றாங்க. காரணம் எதுவுமே உப்புச்சப்பு இல்லாத சரியான முறையில தகுதியற்ற சில காரணங்கள். என்ன காரணம், குதைலா பின்த் சைஃபி இருக்காங்களா இல்லையா, இவங்க சஹாபி தான் என்று சொல்லக்கூடிய முஸ்னது இஸ்ஹாக்ல வரக்கூடிய செய்தி பலகீனமான செய்தி, அது சாது, அது லைஃப் என்று சொல்லி அந்த செய்தியை தள்ளுறாங்க. அது பலகீனமான செய்தியா, அது சாதா, அது எப்படி சாது எப்படி பலகீனம்ன்றதெல்லாம் அவங்க விளக்கி இருக்கணும். ஆனா அந்த சிறு கூட்டத்துக்கு அதுக்கெல்லாம் திராணி கிடையாது. வெறுமனே போற போக்குல இது சை கிடையாது, இது லைஃப், இது சாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போற போக்குல அடிச்சு விட்டு போறத பாக்குறோம். ஆனால் அந்த முஸ்னது இஸ்ஹாக்ல வரக்கூடிய அந்த அறிவிப்பு இருக்குதே, அதை நம்ம எடுத்து பாக்குறோம். அதுல எப்படி வருது, குதைலா பின்த் சைஃபி இடத்திலிருந்து அப்துல்லா இப்னு யஸார் அவர் அறிவிக்கிறார். அப்துல்லா இப்னு யஸார்ட்ட இருந்து மஅபத் பின் ஹாலித் என்பவர் அறிவிக்கிறார். மஅபத் பின் ஹாலித் இடத்திலிருந்து மஸ்ஊதி அறிவிக்கிறார். மஸ்ஊதி இடத்திலிருந்து முக்ரி அறிவிக்கிறார். அப்துல்லா பின் யஸீத் முக்ரி அறிவிக்கிறார். அப்துல்லா பின் யஸீத் முக்ரி இடத்திலிருந்து முஸ்னது இஸ்ஹாக் அறிவிக்கிறார். இதுதான் இந்த அறிவிப்பாளருடைய தொடர். இதுல குத்தைலாவை தான் இப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு யஸார் இந்த கூட்டமே மறுக்கிறது கிடையாது. அப்துல்லா இப்னு யஸார் கரெக்டான ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதனால அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை. அதுக்கடுத்து என்ன, மஅபத் பின் ஹாலித், மஅபத் பின் ஹாலித் அவரும் கரெக்டான ஆள் தான் அப்படின்றதையும் ஒத்துக்கிறாங்க. அதை பத்தி நம்ம பேச வேணாம், அவங்களே ஏத்துக்கிட்டதுனால. அதுக்கடுத்து என்ன, மஸ்ஊதி முக்ரி, இவங்க ரெண்டு பேர் வர்றாங்க. இந்த மஸ்ஊதியுடைய விஷயத்துல சில விமர்சனங்களை சொல்றாங்க. அந்த விமர்சனம் சரியா, ஏன்னா அந்த கூட்டம் இந்த வாதத்தை எல்லாம் வைக்கல.
ஏன்னா நம்ம இதுல என்ன மைனஸ் இவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வைக்கக்கூடிய வாதத்தை கூட உருப்படியா வைக்க தெரியாதவர்கள் இவர்கள் என்பதற்கும், அல்லது இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய தவறான நிலைப்பாட்டை நிலைநாட்டுவதற்காக எப்படிப்பட்ட இரட்டை நிலையை எடுப்பாருன்றதுக்கு இதெல்லாம் ஆதாரமா போயிட்டு இருக்கு, கண்கூடா பாக்குறோம். அப்ப இந்த மசூதி இருக்கிறாரே அவருடைய விஷயத்துல என்ன வருது, மசூதி என்பவர் அவர் அவருடைய இயற்பெயர் அப்துல் ரஹ்மான். அவர் யாரு, இப்னு மசூத் அவர்களுடைய மகனுடைய 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 மகன், 4வது தலைமுறையா வர்றாரு. அவருடைய நம்பகத்தன்மையிலேயோ அவருடைய குணநலன்களிலேயோ எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அவர் பெர்ஃபெக்டான நபராக இருக்கின்றார். அது ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் பசாராலையும் அதே மாதிரி கூஃபாலையும் வாழ்ந்திருக்கிறார். கடைசி 2 வருடங்கள் அவர் பாக்தாதுல போய் தங்குறாரு. பாக்தாதுல போய் தங்கும் பொழுது அவர் மூளை குழம்பியவராக மாறிவிட்டார். இதுதான் அவரை பற்றி உள்ள விமர்சனங்க. இப்ப இந்த பாக்தாதுல அவர் போய் தங்கி இருக்கும் பொழுது மூளை குழம்பவரா மாறினார்ன்றது எப்படின்னு கூட விளக்க அது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் சேர்த்து வைத்திருந்த அந்த 10,000 தீனாரை யாரோ ஒரு ஆள் வேலை பார்க்கிற ஆளு நாட்டிட்டு போயிட்டான். அவன் திருடிட்டு போயிடுறான். அப்படி திருடிட்டு போன சம்பவத்தை அவரிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி 10,000 தீனாரை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு அதிர்ச்சியில அவர் மூளை குழம்பியவரா மாறிட்டாரு என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இவர் நம்பகமான அறிவிப்பாளரு, அவருடைய நம்பகத்தன்மையில எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் சரியான ஆளுதான். அவர் கூஃபாலையும் பசாராலையும் இருந்திருக்காரு. அவர் கடைசி 2 வருடத்துல அவர் மூளை குழம்பியவரா போயிருக்கிறாரு. மூளை குழம்பியது எங்க, பாக்தாதுல போய் தான் அவருக்கு மூளை குழம்பி போயிருக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இவரிடத்திலிருந்து முக்ரி அறிவிக்கிறார். முக்ரி இவரிடத்திலிருந்து கேட்டது எப்ப கேட்டாருன்றதை நாம தெரிந்து கொண்டோமேனால், கிளியர் பண்ணிட்டோம்னா இது சரியான ஒரு அறிவிப்பாளர் தொடராக ஆகிவிடும். இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த இடத்துல மூளை குழம்பியவருடைய சட்டம் என்ன அப்படின்றது சம்பந்தமா ஹதீஸ் கலைஞர்ல நம்ம பாக்குறோம். இதை நாம முதல்ல விளங்கி கொள்ளணும். அப்படி மூளை குழம்பியவருக்குள்ள சட்டத்தை நம்ம விளங்கிக்கிட்டா தான் இந்த ஹதீஸை நம்ம ஏத்துக்கிறதா இல்லையா, இந்த அறிவிப்பை ஏத்துக்கலாமா இல்லையா அப்படின்னு நம்ம முடிவெடுக்கலாம். இப்ப மூளை குழம்பியவருக்கு உண்டான சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் மூளை குழம்பியவராக இருக்கிறார். அவர் மூளை குழம்பியவராக ஒரு அறிவிப்பு இருந்து ஒரு ஊர்ல இருந்து அவர் மூளை குழம்பியவராக மாறினதுக்கு அப்புறம் அவர் அறிவிப்பாரே, ஆனால் அது எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது தெளிவான முடிவு. ஏன்னா மூளை குழம்பினதுக்கு அப்புறம் அறிவிச்சதை ஏற்றுக்கிற முடியாது. அந்த அடிப்படையில அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். 2வது, அவர் மூளை குழம்புறதுக்கு முன்னாடி சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு, மூளை குழம்புனதுக்கு அப்புறம் சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாரு. மூளை குழம்புனதுக்கு முன்னாடி அவரிடத்திலிருந்து கேட்ட நபர் மூளை குழம்புனதுக்கு முன்னாடி அறிவிச்சாரா மூளை குழம்புனதுக்கு பின்னாடி அறிவிச்சாரான்னு குழப்பம் வந்துருச்சு. இது முன்னாடி அறிவிச்சாரா பின்னாடி அறிவிச்சாரா தெரியலையே. அது தெளிவுபடுத்தப்படாமல் இருக்குமே ஆனால் அதை தவக்கூஃப், அதை பெண்டிங்ல வச்சிடணும், ஸ்டாப் பண்ணி. ஏன்னா எப்ப அறிவிச்சாருன்னு தெரியலையே, பெண்டிங் வச்சிடலாம். அடுத்து என்ன, மூளை குழம்புறதுக்கு முன்னாடி அறிவிச்சவை, இவர் மூளை குழம்புறதுக்கு முன்னாடிதான் இதை அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுனுச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்ப மூளை குழம்பியவரை பத்தியான உண்டான விஷயம் இதுதான். மூளை குழம்பியவருக்குரிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு உதாரணத்தின் மூலமா உங்களுக்கு விளக்கலாம். இப்ப முஜாஹிதீன் என்பவர் ஒரு ஆசிரியரா இருக்கிறாருன்னு வைங்க. அவர் சென்னையில இருக்கிறாரு. அவருக்கு கத்தாதா ஜுபைர் 2 பேர் மாணவர்களா இருக்கிறாங்க. இவர் முஜாஹிதுன்றவர் நல்லா சென்னையில இருக்கிறப்ப ஒரு நல்லா தெளிவா இருக்கிறாரு, தெளிவான ஆளா. சென்னையில இருந்து பல்வேறு செய்திகளை அறிவிக்கிறாரு. செய்திகளை அறிவிச்சா அதை கத்தாதாவும் கேட்கிறாரு, ஜுபைரும் கேட்கிறாரு. இது தெளிவா இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கத்தாதா சென்னையிலே தங்கிடுவாரு. கத்தாதா சென்னையில தங்கி இருக்கக்கூடிய நிலையில முஜாஹிதும் ஜுபைரும் கன்னியாகுமரிக்கு ஷிப்ட் ஆகுறாங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க, கன்னியாகுமரிக்கு போறாங்க.
கன்னியாகுமரிக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய நேரத்தில் முஜாஹிதுக்கு மூளை குழம்பிடுது. ஆசிரியரா இருக்கக்கூடியவருக்கு மூளை குழம்பிடுது முஜாஹிதுக்கு. அப்படி மூளை குழம்புனவரா இருக்கக்கூடிய நிலையில அங்கே போய் சில செய்திகளை அறிவிக்கிறார். எங்க போய் அறிவிக்கிறாரு? கன்னியாகுமரியில போய் பல செய்திகளை அறிவிக்கிறாரு. அப்போ கன்னியாகுமரியில இவர் பல செய்திகளை அறிவிச்சா கன்னியாகுமரியில அறிவிக்கக்கூடிய செய்திகளை கன்னியாகுமரியில உள்ள மக்களும் கேட்கிறாங்க, இந்த ஜுபைரும் கேட்கிறாரு. இப்ப நீங்க சட்டத்தை பாருங்க. அதாவது முஜாஹித் ஆசிரியரா இருக்கும் பொழுது சென்னையில் அறிவிக்கும் பொழுது சென்னையில செவியேற்ற கத்தாதா இருக்கிறாரே அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. காரணம் என்ன? அவர் மூளை குழம்புறதுக்கு முன்னாடி சென்னையில இருந்து அறிவிச்ச அறிவிப்பை மட்டும் கேட்டிருக்காரு. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதை ஃபுல்லா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இந்த ஜுபைர் அறிவிப்பார்ல, ஜுபைர் என்ன சென்னையில இருந்தாரு, முஜாஹிதோட சேர்ந்து கன்னியாகுமரிக்கும் போயிருக்காரு. அப்ப கன்னியாகுமரிக்கு போயிருக்கும் பொழுது ஜுபைர் சென்னையில முஜாஹித் அறிவிச்சதையும் கேட்டிருக்காரு, அதே மாதிரி கன்னியாகுமரியில முஜாஹித் அறிவிச்சதையும் கேட்டிருக்காரு. கன்னியாகுமரியில போய் மூளை குழம்புனதையும் சேர்த்து கேட்டிருக்கிறாரு பொழுது அப்ப இந்த ஜுபைர் நான் முஜாஹிதத்திலிருந்து இதை நான் கேட்டேன் அப்படின்னு அறிவிப்பாரையானால் அது மூளை குழம்புறதுக்கு முன்னாடியா பின்னாடியா தெளிவோடு அறிவிக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது சென்னையில இருந்து கேட்டேன் அப்படின்னு சொல்றாரா அல்லது கன்னியாகுமரியில இருந்து நான் கேட்டேன் மூளை குழம்புறதுக்கு முன்னாடி அறிவிச்சதா பின்னாடி அறிவிச்சதா என்பதை தெளிவா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். காரணம் என்னதான் சொல்லியே சொல்றாரு, சென்னையில நான் கேட்டேன்னா தெளிவு, அதே நேரத்தில் கன்னியாகுமரியில இருந்தேன்னா குழப்பம், மூளை குழம்பிருச்சு, அதை ஏத்துக்கிற முடியாது. அப்படின்னும் பொழுது இதை ஏத்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த ஜுபைரே அறிவிக்கும் பொழுது நான் முஜாஹிதத்திலிருந்து கேட்டேன் அப்படின்னு மொட்டையை அறிவிக்கிறார். எந்த ஊர்னு சொல்லல, எப்ப கேட்டேன்றதையும் தெளிவுபடுத்தலன்னு வச்சுக்கிறீங்க. அப்ப ஏத்துக்கலாமா? அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரணம் என்ன? அவர் சென்னையில கேட்டாரா கன்னியாகுமரியில கேட்டாரா? முஜாஹிதுக்கு மூளை குழம்புறதுக்கு முன்னாடி கேட்டாரா மூளை குழம்புறதுக்கு பின்னாடி கேட்டாரான்றது கன்ஃபியூஸ், அவருக்கு குழப்பம். அப்படின்னும் பொழுது தெளிவுபடுத்தப்படாமல் இருக்கிறது தான் நிறுத்தி வைக்கிறது, பெண்டிங் அது. அதே நேரத்தில் ஒருத்தவர் அறிவிக்கிறாரு, நான் முஜாஹிதத்திலிருந்து முஜாஹித் கன்னியாகுமரியில சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா அது போக்கு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது டோட்டலா தள்ளுபடி செய்யப்பட வேண்டியது. அதே நேரத்தில் இதுல இன்னும் கிளியர் என்னன்னா அந்த முஜாஹித் திரும்பி மூளை குழம்புனதுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்தாரு அப்படின்னு வந்தா அதுல நாம இவரு கத்தாதா அறிவிக்கிறதுல நம்ம கேள்வி எழும்பும். ஆனா அந்த இது கிளியரா இருக்கு, அவர் கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வரல அப்படின்றது கிளியராகவும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த கத்தாதா இவரு கன்னியாகுமரிக்கு போகல அப்படின்றதும் கிளியரா இருக்கிற நிலையில கத்தாதா அறிவிக்கிறது எல்லாமே ஓகே. அதே நேரத்தில் ஜுபைர் அறிவிக்கிறத ரெண்டு நிலை இருக்கிறது, ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆட்களை அறிவித்தால் டோட்டலா எல்லாம் போக்கு. இதுதான் மூளை குழம்பியவர்களுக்கு உண்டான அளவுகோலுங்க. இந்த அளவுகோல் அடிப்படையில் இப்ப நாம இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அந்த மசூதி அவர் மூளை குழம்புனதுக்கு அப்புறம் அறிவிச்சாரா அதுக்கு முன்னாடி அறிவிச்சாரா முக்ரி எப்ப கேட்டாருன்றதை நாம தெளிவுபடுத்திக்கிட்டோமே ஆனால் இதுல நமக்கு தெளிவு கிடைத்துவிடும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு யூத பாதிரியாரு நீங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கிறீங்கன்னு சொன்ன அறிவிப்பு இருக்கா இல்லையா? அது பல ஆதாரபூர்வமான தொடர் வழியாக வரக்கூடிய செய்தியை நம்ம ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்னோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வர்ற நசாயி உள்ளிட்ட அறிவிப்புகள்ல வரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் எவ்வித குறைபாடும் இல்லாத பெர்ஃபெக்டான அறிவிப்பு, ஆதாரபூர்வமான செய்தி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுல ஒரு அறிவிப்புல முஸ்னது இஸ்ஹாக்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்புல அந்த குத்தைலா என்ற அந்த சஹாபிய பெண்மணியிடத்திலிருந்து அப்துல்லா பின் யஸார் என்ற அந்த தாபி அறிவிக்கிறாரே அந்த செய்தியில ஒரு வாசகத்தை சேர்த்து கூறுகின்றார். என்ன வாசகம்? கானத்து மினல் முஹாஜிராத், இந்த குத்தைலா இருக்கிறாங்களே அவங்க முஹாஜிர்கள்ல உள்ள ஒரு பெண்மணி என்று அந்த அப்துல்லா பின் யஸார் குறிப்பிடுகின்றார். இப்ப இவங்க பலகீனம்னு சொல்றாங்கல்ல, அது இந்த செய்தி தான்.
இதுல என்னன்னா இந்த அப்துல்லா பின் யஸார் சொல்லக்கூடிய இந்த செய்தி கானத்து மினல் முஹாஜிராத்துன்னு சொல்றாரு, இந்த செய்தி சரியான செய்தி தான்ன்றது கன்ஃபார்ம் ஆகிட்டா இவங்களுடைய வாதம் எல்லாமே அடிபட்டு போயிடும். அந்த அடிப்படையில இப்ப இந்த செய்தி இருக்கா இல்லையா, முஸ்னத் இஸ்ஹாக்ல வரக்கூடிய அந்த அறிவிப்பு வரிசை அதுல சரியானதா, அந்த வரிசை சரியானதுதானா அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் இந்த அப்துல்லா பின் யஸார் இடத்திலிருந்து மஹபத் பின் ஹாலித் அறிவிக்கிறாரு, மஹபத் பின் ஹாலித் இருந்து மசூதி அறிவிக்கிறாரு, மசூதி இடத்திலிருந்து முக்ரி அறிவிக்கிறாரு. இதுல அவங்க மேல உள்ள 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க, பிரச்சனை இல்லை. அப்துல்லா பின் யஸாரும் ஓகே, மஹபத் பின் ஹாலிதும் ஓகே. இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா இந்த மசூதி அவருடைய நிலையில தான் பிரச்சனை வருது. அவர் இந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செஞ்ச, அவர் பஸ்ரால இருந்திருக்கிறாரு, கூஃபால இருந்திருக்கிறாரு, அதோடு மட்டுமல்லாமல் பாக்தாதுல இருந்திருக்கிறார். இந்த 3 இடங்கள்லையும் இந்த மசூதி இருந்திருக்கிறார். இந்த பஸ்ராலையும் கூஃபாவிலையும் இருந்து விட்டு கடைசி 2 வருடங்கள் தான் பாக்தாதுல போய் தங்குறாரு. பாக்தாதுல போய் தங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் மூளை குழப்பம் ஏற்படுதுங்க. அப்ப பாக்தாதுல தங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் மூளை குழப்பம் ஏற்பட்டால் அப்ப பஸ்ரால இருக்கக்கூடிய அறிவிப்பு இருக்கிறது, கூஃபால இருக்கக்கூடிய அறிவிப்பு இருக்கிறது. கூஃபாலையும் பஸ்ராலையும் அவர் என்ன அறிவித்தாரோ அதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் தான், அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அப்போ இவர் சொன்ன செய்தி சரியான செய்தியா அல்லது ஒதுக்கப்பட வேண்டிய போக்கு செய்தியா அப்படின்றத நாம எப்படி முடிவெடுக்க முடியும்னா, அவரிடத்திலிருந்து கேட்கிறாங்கல்ல, அந்த கேட்கக்கூடிய நபர் எப்ப கேட்டாரு அது கிளியர் ஆனா அதை வச்சுதான் இவர் சொல்லக்கூடிய செய்தி சரியான செய்தியா அல்லது போக்கா அப்படின்னு நம்ம முடிவெடுக்க முடியும். அப்ப இவரிடத்திலிருந்து கேட்டது யாரு, முக்குரி கேட்கிறாரு. முக்குரி எங்கெங்க இருந்தாரு அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முக்குரி அப்துல்லா பின் யஸீத் முக்குரி என்ன பண்றாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் இருந்த இடம், அவர் இருந்ததை பத்தி அவரை விளக்குறாரு. நான் 36 வருடங்கள் பஸ்ராவில் இருந்தேன், இப்ப நான் 35 வருஷம் நான் மக்கால இருந்து வருகின்றேன் என்று சொல்லி அவர் விளக்குறாரு. அப்போ இந்த மசூதி இருக்காங்களே, மசூதி அறிவித்த அறிவிப்பு முக்ரி அவர் கேட்கிறாரு. முக்ரியும் அவரும் பஸ்ரால இருக்கிறாரு, மசூதியும் பஸ்ராவில் இருக்கிறார். அப்ப எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படி என்றால், பஸ்ராவுல அவர் அறிவிக்கும் பொழுது மசூதி அறிவித்ததை முக்ரி கேட்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். காரணம் என்ன, முக்ரி பாக்தாதுக்கு போனதா எந்த விதமான அறிவிப்பும் கிடையாது, அப்படி எந்த வித ரெக்கார்டும் கிடையாது. இப்ப ஒருவேளை போயிருப்பாரே ஆனால் அது ரெக்கார்ட்ல வந்திருக்கும். காரணம் என்ன, பஸ்ரால இருந்து பாக்தாதுக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம், 450 கிலோமீட்டர் தூர பயணத்தை ஒருவர் மேற்கொள்வாரையானால் அவருடைய பயண லிஸ்ட்ல அது கட்டாயம் வந்துடும். ஆனா அவருடைய பயண லிஸ்ட்ல இது இல்ல அப்படின்னா அப்ப இவர் பஸ்ரால தான் இருந்திருக்கிறாரு, மக்கால தான் இருந்திருக்கிறாரு, பாக்தாதுக்கு போகலன்றது அது ஒரு மூலமா விளங்கிக்கலாம். மக்கால இருந்து இவர் பாக்தாதுக்கு போயிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, மக்கால இருந்து பாக்தாதுக்கு 2000 சொச்சம் கிலோமீட்டர் வருது. 2000 சொச்சம் கிலோமீட்டர் பிரயாணம் செஞ்சு போனா அது மிகப்பெரிய பயணம் ஆகி போயிடும். அப்படி இருக்குமே ஆனால் அதுவும் கட்டாயம் பதிவு செஞ்சுக்கப்பட்டு இருக்கும். அப்போ அவர் மசூதி இடத்துல இருந்து முக்ரி கேட்டது இந்த பாக்தாதுல இருந்து கேட்கவில்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. பாக்தாதுல தான் இவர் மசூதி மூளை குழம்பியவராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த அறிவிப்புல முக்ரி அறிவித்தது பஸ்ரால இருந்துதான் கேட்டிருக்கிறார் அப்படின்றது இந்த ரெக்கார்டு பூர்வமா கன்ஃபார்ம் ஆகுது. இத போக்குன்னு சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்ல. அப்படி இல்லாத நிலையில சரியான ஒரு, ஏன்னா இவங்க மற்ற ஹதீஸ்களையும் இதே நிலைப்பாடுதான் எடுக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து இவர் கேட்டிருப்பாரா இல்லையா அப்படின்னா, 2 பேரும் வாழ்ந்த காலம் என்ன, 2 பேரும் சந்திச்சிருக்கிறாங்களா, இவர் இருந்த ஊர் என்ன, இவர் இருந்த ஊர் என்ன, 2 பேரும் இந்த இத்தனை கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்களான்னு சீர்தூக்கி பார்த்தானே ஏத்துக்கிறீங்க. அப்ப அந்த விஷயத்துல இதை ஆய்வு பண்ணும் பொழுது பத்தவர்த்தமா பளிச்சுன்னு தெரியுது, திட்ட தெளிவா, அவங்க சொல்ற மாதிரி திட்ட தெளிவா தெரியுது. இவங்க பஸ்ரால இருந்திருக்கிறாரு, இவர் 36 வருஷம் பஸ்ரால முக்ரி இருந்திருக்கிறார். மசூதி என்பவர்
அவர் மரணிக்க போறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, மூளை குழம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் பஸ்ராலையும் கூஃபாவிலும் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில கானத்து மினல் முஹாஜிராத் என்று அப்துல்லா பின் யசார் அறிவிக்கிறாரே, இந்த பெண்மணி முஹாஜிர் பெண்மணி, இவங்க ஒரு சஹாபிய பெண்மணி தான் என்று அப்துல்லா பின் யசார் அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமான செய்தி என்பது நிரூபணமாகுது. ஆனால் இந்த முதுகெலும்பட்டவர் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சூனியத்தின் சம்பந்தமா நம்ம வைத்த வாதத்துக்கு பதிலளிக்க திராணி இல்லாதனுடைய காரணமாக அவங்க இந்த ஹதீஸைய நிராகரிக்கக்கூடிய அளவிற்கு போய் அந்த ஒரு சஹாபிய பெண்மணியே சஹாபிய பெண்மணியில லிஸ்ட்ல இருந்து தூக்கக்கூடிய ஒரு பாரதூரமான செயலை செய்யக்கூடிய அளவிற்கு இவர்களை இவர்களுடைய அந்த சிகிருக்கு தள்ளிவிட்டது அப்படின்றது இதுல இருந்து நிரூபணமாகின்றது. அல்லாஹ்